அடுத்ததாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் அமித்ஷா நேற்றைய தினம் பேசிய விதம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளை உண்டாக்கியிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சர்ச்சைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேர்தல் முடிவு அப்படின்றது ஒரு பாஜகவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திச்சு, மாற்று கருத்துக்கு வித்திட்டது. குறிப்பாக பாஜக அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் இன்னும் கூடுதல் தொகுதிகளை கைப்பற்றி இருக்கலாம். பாஜகவுடைய அண்மை கால அணுகுமுறை, புதிதாக கட்சிக்குள் சேர்க்கக்கூடியவர்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்த கருத்து அப்படின்றது ஒரு விவாதத்துக்குள்ளாச்சு. அதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து எதிர்வினையாற்றினாங்க. அண்ணாமலை தரப்பில் ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் பதில் சொல்றாரு அப்படின்னா, தமிழிசை தரப்புல இருந்து ஒரு முக்கிய தலைவர் மாற்று கருத்து சொல்றாங்க. இந்த வார்த்தை போர் அப்படின்றது கட்சிக்குள்ள பாஜகவுக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் அப்படின்றது வழக்கமாக ஒரு தம்லைன் லைனுக்குள்ள இருக்கும். பட் இந்த முறை ஊடக வெளிச்சது வரைக்கும் அது வந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாச்சு. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஆந்திராவுடைய முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்வில் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்க போயிருந்தார். அப்போ அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அழைத்து பேசிய விதம் அப்படின்றது ஊடகங்களில் ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்டாக வெளிவந்தப்ப அது ஒரு மாதிரி ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது. இவ்வளவு கடுமையாக பொதுவெளியில் நடந்து கொள்ளலாமா அப்படின்றவர் என்ன பேசினாரு, என்ன கேட்கப்பட்டது, தமிழிசை சவுந்தரராஜன் என்ன விளக்கம் கொடுத்தார் அப்படின்றது எதுவுமே ஆடியோவா இல்லை அப்படின்னாலும் வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த முகபாவனை அப்படின்றது நிறைய யூகங்களுக்கு வழிவகுத்தது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நேற்றைய முன்தினம் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு மிக முக்கியமான பேட்டியை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, இனிமேல் எல்லா இடத்துலையுமே பிரஸ் மீட் நடத்த மாட்டோம், பிரஸ் மீட் நடத்துறதுக்கு இனிமேல் ப்ராப்பரைஸ் பண்ண போகிறோம், ப்ராப்பராக நாங்கள் ஒரு சேனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ளே கொண்டு வரதா நோக்கமா, இல்லை முன்னாள் தலைவர்களுக்கோ இன்னாள் தலைவர்களுக்கோ கட்டுப்பாடு விதிக்கிறதா நோக்கமா அப்படின்ற ஒரு விஷயமும் பேசு பொருளாச்சு. இந்த விவகாரம் தான் நேற்றைய தினம் எதிரொலிச்சதா அப்படின்றது நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் நேற்று சென்னை விமான நிலையத்திற்கு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டப்ப ஆல் இஸ் வெல் அப்படின்னு கேள்வி கேட்டப்ப அவங்க தன்னுடைய விரலை மட்டும், கட்டை விரலை மட்டும் உயர்த்தி காமிச்சிட்டு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் வழக்கமாக ஊடகத்துக்கிட்ட எஸ்ஆர் நோ எதுனாலும் நேரடியாக கருத்து சொல்லக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று இந்த ஸ்பெகுலேஷனுக்கு எந்த விதமான முற்றுப்புள்ளியும் வைக்க விரும்பல அப்படின்றதான் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். வரக்கூடிய நாட்களில் இது எப்படி டெவலப்மெண்ட் ஆக போகுது, தமிழிசை சவுந்தரராஜன் இது தொடர்பாக நேரடியாக விளக்கம் கொடுக்கிற வரைக்கும் இந்த ஸ்பெகுலேஷன் அப்படியே தான் இருக்கும். இல்லை மாநில தலைவர் தரப்பில் தொடர்பாக விளக்கம் கொடுக்கணும். ஆனால் வெவ்வேறு கருத்துக்கள் இது தொடர்பாக தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்படுது அப்படின்றது மிக முக்கியமான விஷயம்.